இது தெரிஞ்சுட்டு நீங்க உலக அரசியலை பார்த்தீங்கன்னா தான் புரியும். இங்க நடக்கிறது எந்த நாட்டு மக்களும் எந்த நாட்டு மக்களையும் கொல்ல வேண்டும் என்று எந்த எண்ணமும் யாருக்கும் கிடையாது. இப்போ உங்களுக்கு இருக்கா அமெரிக்காவை போய் கொல்லணும்னு உங்களுக்கு ஏதாவது என்ன இருக்கா? இல்லை. அதே போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து 500% டாக்ஸ் போடணும்னு எவனா கேட்டானா? அவ்வளவு வெறுப்பெல்லாம் இல்லை உங்களுக்கு. யாருக்கும் அந்த வெறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா இதெல்லாம் பண்றவன் யாருன்னா ஒரு குரூப். அந்த குரூப் தான் அந்த குடிநீர் பானத்தை இனமாக கொண்ட ஒரு கூட்டம். அதுல அந்த இனத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் தான் இந்த வேலையை பண்ணுது. மொத்தமா கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 5000 இருந்து 6000 பேர் தான் இருப்பாங்கிறாங்க. அந்த நம்பர்ஸ் அந்த குரூப் தான் இந்த டைரக்டான இன்வால்மெண்ட்ல இதை பண்ணிக்கிட்டு உலகத்துல அமைதியை கெடுத்துக்கிட்டு நாசம் பண்ணிட்டு அலையிறானுங்க. ஸோ இந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு உலக போரை கொண்டு வர போறானுங்க. உலக போருடைய முடிவுல உலக நாடுகள் எதுவுமே இருக்காது. இந்த உலக நாடுகளுக்குள்ள பிரச்சனை வருதுங்கிற காரணத்துல இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா, ஒரே கவர்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்துருவோம். அதுக்கு நடுவுல இந்த நாடுகளை நிர்வாகம் அமைப்பா. இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்குள்ள என்ன மாநிலம். அதே போல இந்தியாவும் ஒரு மாநிலமா ஆயிரும். ஸோ இந்தியாவுக்கு அந்த மாநிலத்துக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை தான் இருக்கும். இதே மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல, பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல மக்கள் இருந்தாங்கன்னா எவனும் யாருக்கும் கீழே வரமாட்டான். புரியுது. உலகம் முழுக்க ஒரு பெரும் அழிவு என்பது வரும். எல்லா மக்களுக்கும் வறுமை என்பது வரும். எல்லா மக்களுக்கும் உணவு தட்டுப்பாடு வரும். எல்லா மக்களுக்கும் சூழலியல் பாதிப்பு வரும். பாதுகாப்பு இன்மை வரும். இதை தான் இவங்க வந்து மனசுல வச்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது நம்மள என்ன நினைப்போம்? யாராவது நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்களா? ஒரு சேவியர் வந்தா போதுமே. யாராவது வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களாங்கும் போது இந்த டோட்டலியன் கவர்மெண்ட் ஒரு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, ராணுவம் தான் அது, அந்த ராணுவ கட்டமைப்புக்குள்ள ஒரு நாடு கட்டமைப்பு போல கொண்டு வருவாங்க. அதை எல்லாரும் மக்களும் ஏத்துக்குவாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதுதான் மனிதர்களுக்கான சொல்யூஷன். அந்த சொல்யூஷன்ல இவ்வளவு பேர் மனுஷங்க இருக்கக்கூடாதுங்கிறது அவனோட பார்வை. சரி, அவனோட சொல்யூஷன் என்ன? ஒரு மக்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். எவ்வளவு நல்ல உயர்ந்த எண்ணம் பார்த்தீங்களா? மக்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக ஒரே ஆளுகையின் கீழே இருக்கணும். அதே சமயத்துல மக்கள் அனைவருக்கும் நோய்வாய் இல்லாம மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும். ஆனா அவனோட பார்வையில் என்னன்னா, நம்மள மாதிரி இருக்கவங்களாம் அவங்களுக்கு நோய். அதாவது எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க அப்படிலாம் இல்ல. உருவத்திலேயே அவனை பொறுத்த வரைக்கும் நோய் தான். வெள்ளக்காரனை தாண்டி சொல்றீங்க நீங்க? புரியுதா? வெள்ளக்காரன் மட்டும் கிடையாது. அவங்க ஒரு செட் ஆஃப் இனங்களை வச்சிருக்கானுங்க. அந்த இனங்களை தாண்டி மற்ற இனங்கள் வந்து வாழ தகுதியற்றவை. சோ இந்த இனங்கள்ல வந்து நம்ம வந்து வளர்த்து விடக்கூடாது. ஸோ இதெல்லாம் மனிதர்களுடைய பிழை. ஸோ இது அதனாலதான் நம்மளெல்லாம் கோயம்ங்கிறது. என்னைக்கு அந்த 3ஆம் உலகப் போர்னு ஒன்று வருதோ என்னைக்கு அதை அஃபிஷியலா அவங்க சொல்றாங்களோ அன்னிலிருந்து அந்த இன அழிப்புங்கிறது, இனப்படுகொலை, அந்த ஜெனோசைடுங்கிறது தொடங்கும். நான் முன்னாடி சில காணொலிகளை சொல்லியிருப்பேன். அதை வந்து 2030க்குள்ளேயே வந்து இதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2026 தொடங்குனதுல இருந்து பாருங்க, இந்த வருஷம் தொடக்கத்துல இருந்து பாருங்க, அவனோட ஒரு பதட்டம் தெரியுதா? ஒரு வேகம் தெரியுதா? அவனுடைய முன்னெடுப்பு வேகம் தெரியுது. சண்டை ஆரம்பிக்குது. எல்லா நாடுகளும் சண்டைகளுக்கு தயாராகுது. எல்லா நாடுகளும் ராணுவத்தை வந்து மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.